நான் வந்து ஒரு 2 கொலை பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக கிட்டத்தட்ட வந்து 16 வருஷம் சிறைச்சாலையில் இருக்கேன். ஆனால் என்னை ஒரு நீதிமன்றமும் ஒரு சிறைச்சாலையும் தண்டனையும் மாற்றாத விஷயத்தை வந்து நான் முதல்ல போனது வந்து இந்திய புகழ்பெற்ற சிறைச்சாலை. எல்லாருக்குமே தெரியும். சிறைச்சாலை சொன்னனுமே யாராருடைய பேர்ல ஞாபகம் வரும் தேவையில்லை. பெங்களூர் இருக்கக்கூடிய பரப்பனக்கரகார சிறைச்சாலை. பல அரசியல்வாதிகளும் அங்க இருந்திருக்காங்க, திரை நட்சத்திரங்கள். இப்ப கூட கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து அந்த சிறைக்குள்ள இருக்கு. வழக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பெயில் கிடைச்சிருக்கு. கிடைச்சோன்னு என்ன அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு. ஆனா இவர் போன மனுஷன் தான் பண்ணிட்டாப்ல. போனவர் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்து அங்கேருந்து நல்லா சம்பாரிச்சு அவர் ஒரு தனி ஹோட்டல் ஆரம்பிச்சு பிஸ்னஸ் பிக்கப் பண்ணி அப்படியே டாப்பில் போய் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, அடுத்த அக்காவை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, அடுத்த தங்கச்சிகளுக்கு இன்னொரு தங்கச்சிகளுக்கு எல்லாரும் கல்யாணம் பண்ணிடுறாங்க. இப்போ எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இவர் தான் இருக்கார். இப்போ இந்த கூட பிறந்த சகோதரிலாம் சொல்கிறாங்க, உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துடலாமா. ஒரு நாள் காலையில் கிளம்பி ஸ்டேஷனில் போய் 8 வருஷத்துக்கு முன்னாடி 8 வருஷம் ஆச்சு. அதுக்குள்ளேயும் 8 வருஷத்துக்கு முன்னாடி கொலை வழக்கில் சிறையில் இருந்தாங்க. லீவில் வந்தவன் ஓடிட்டேன். ஏய் சும்மா விளாடாப்பா கணக்காத்தாள் போலீஸ் இன்ஸ்பெக்டர். வீரப்பன் தேடுதல் வேட்டை நடந்துக்கிட்டு, வீரப்பன் தேடுதல் வேட்டை நடக்கும்போது வந்து இந்த ஸ்பெஷல் குவார்டர்ஸ் வந்து வருவாங்க தெரியுமா. ஆமாம், வெவ்வேறு மாநிலத்தை வந்து தேடுறதுக்கு வருவாங்கல்ல, பட்டாலியன் இருப்பாங்க. பட்டாலியன் வந்து இருப்பாங்க. இவர் அந்த ஏரியாவை சேர்ந்தவர் தான். இப்போ என்ன பண்ணுறது, இவங்க வந்து இந்த தேடுதல் வேட்டைக்கு உள்ளே போன நேரம் கேம்புக்குள்ளே உள்ளே இறங்கிடுறாரு. உள்ளே இறங்கி கேம்பில் போய் 50 பாக்ஸை உடைக்கிறேன். உடச்சி ஒவ்வொரு பாக்ஸ் சில இடத்துல பணம் இருக்குது, சில வந்து நகையை கட்டி வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் எடுக்கிறாரு. என்கொயரி பண்ணுறாங்க. ஆனால் இந்த டெக்னிக்கெலாம் பார்த்தா ஒரு கான்ட்ரவர்சி சார். இந்த டெக்னிக்கெலாம் பார்த்தா எலி உள்ளே வந்த மாதிரி தெரியும் சார். அதுவும் எலி என்ற சத்யராஜ். பக்கத்தில் ஒரு புதரில் கூட்டு போயிருக்காங்க. கூட இந்த பட்டாளின்னு வந்திருக்கு. உள்ள இருந்து பர்ஸு, நகை, பணம், செல்போன்லாம் இருக்கு. அது மொத்த பட்டாயினும் என்னடா அது வீரப்படம் தேடி வந்தா, வீரப்படம் ஜெகத்தால கில்லாடி உள்ள வந்து ஆட்டையை போட்டிருக்கானு எல்லாம் சாக எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து நைனா பாஷை பேசினேன் சார். நைனா பாஷை பேசி கையாமையாக கத்துனேன் சார். நைனா பாஷை சார், நைனா பாஷை ஒன்று இருக்குது சார், எங்களுக்குள்ளேயே இருக்குது சார். இவங்களுக்குள்ளேயே ஒரு நைனா திருடர்களுக்குள்ளேயே. ஏன்னா இவனை கூட்டு போகும்போது பொதுமக்களும் வருவாங்க, பாதிக்கப்பட்ட இவங்களும் வர்றாங்க, அது கூட இவனோட நண்பர்களும் வருவாங்க. அந்த நண்பர்களுக்கும் நைனா பாஷை. அந்த நைனா பாஷை நாட்டு எல்லாத்தையும் எடுக்கலடா, சில பொருளை வந்து இங்க வச்சிருக்கேன் அவங்களுக்கு சமிக்கை. ஏ அப்பா. கவர் ஸ்டோரி நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரியரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவின் இயக்குனர் திரு அனீஷ் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். 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 கவர் ஸ்டோரியில் ஒரு இயக்குனர் எடுக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கான பதிலாக நீங்கள் சொல்ல போகிற வார்த்தைகள் தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. சிறைவாசிகளை வச்சு நிறைய ஆராய்ச்சி பண்ணி பகைவன் கருள்வாய் என்ற ஒரு படம் எடுத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சிறைவாசிகளை வச்சு ஒரு PhDயே பண்ணியிருக்கீங்க. பொதுவாக வந்து அடிப்படையில் வந்து நான் வந்து ஒரு அகடாமிக் ஒரு வழி ஒன்று இருக்குது. திரைப்பட இயக்குனராக இருந்தாலும் நான் வந்து பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் வந்து MA நாடகம், MPhil நாடகம் முடிச்சுட்டு அந்த பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் நான் ஒர்க் பண்ணேன். இங்கே இருக்கக்கூடிய சில கல்லூரிகள்லையும் நான் வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு வந்து இந்த அகடாமிக்ங்கிறது வந்து லைஃப்பில் வந்து இருந்துகிட்டே இருந்தது. அது ஃபாலோ எப்பயுமே இருந்தது. நான் ஒரு இயக்குனராக இருந்தாலும் ஸோ வகுப்பு எடுக்கிறதுங்கிறது வந்து எனக்கு வந்து அது ரொம்ப பிடித்தமான விஷயம். கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு பெஸ்ட் டீச்சர்னு கூட சொல்லுவேன் நான் பொதுவாக. ஸோ அந்த விதத்தில் வந்து வந்து தியேட்டர் கிளாஸ் எடுக்கிறது, ஆக்டிங் கிளாஸ் எடுக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப விருப்பமான விஷயம். ஸோ திருமணம் நிக்கா படம் முடிஞ்சோடனே எனக்கு வந்து அடுத்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சப்போ வந்து எனக்குள்ளே வந்து ஒரு இயக்குனருக்கு பின்னாடி வந்து ஒரு நாடக ஆசிரியர், ஒரு நாடக ஆராய்ச்சியாளர், ஒரு நாடக பயிற்சியாளர் எல்லாருமே தொடர்ந்தாங்க. இப்போ இது எல்லாருக்குமான ஒரு விஷயமா பண்ணணும் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணேன், இந்த சிறைச்சாலை அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஒரு அடுத்த படத்துக்கான களமாக எடுத்தேன். அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து ஒரு அனுபவம் தான். டெல்லியில் நான் வந்து ஒரு நாடகம் பார்க்க போயிருக்கேன், தியேட்டர் ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்கேன். அந்த தியேட்டர் ஃபெஸ்டிவல் வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல மிக ஜாம்பவான்களுடைய நாடகங்கள்லாம் அங்கே வரும். அதே மாதிரி இந்தியாவை சேர்ந்த பல மொழிகளிலிருந்து பல மாநிலங்கள்லேருந்து மிக முக்கியமான நாடகங்களாக வரும். பல நாடகங்கள் வந்து பல லட்சங்கள் பொருளாதார செலவோடு இருக்கும். நாடகங்கிறது வந்து நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மிஞ்சி போனால் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு
பண்ணக்கூடிய. அதை விட போனால் பொன்னியின் செல்வன் ஒரு நாடகம் பண்ணாங்க, அது பல லட்சங்களில் பண்ணக்கூடிய ஒரு நாடகம். நண்பர் பிரவீன் இயக்குனராக பண்ண நாடகம் பொன்னியின் செல்வன், கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பண்ணாங்க, OMCயில் பண்ண நாடகம். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னாக்க அந்த மாதிரி நாடகங்கள்லாம் வந்து பல லட்சங்கள் இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட கோடி கிட்ட நெருங்கக்கூடிய சில நாடகங்கள் கூட இருப்பாங்க. ஸோ அப்படி நாடக விழாக்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நாடக விழாக்களில் வந்து ஒரு அரங்கத்தில் வந்து முழுமையாக வந்து போலீஸ் சூழ்ந்துருந்தாங்க, ஃபுல்லாக போலீஸ்லாம் இருந்தாங்க. அப்போ நான் நினச்சேன் மினிஸ்டர் வந்து நாடகம் பார்க்க வந்திருக்காங்க போல, அதாவது இனாகுரல் பண்ண வந்திருப்பாங்க போல, கல்ச்சுரல் மினிஸ்டர் மத்திய அமைச்சர் டெல்லியில். அப்படி பார்த்தப்ப வந்து பார்த்தா ஒரு போஸ்டர் ஒன்று பெரிய போஸ்டர் வச்சுருப்பாங்க, சினிமா தேட்டர் மாதிரி வந்து ஆடிட்டோரியத்துக்கு வெளியே வந்து அன்றைக்கி என்ன நாடகம் சொல்லி போட்டிருப்பாங்க. அதில் பார்த்து வந்து அந்த மேலே இருந்த தலைப்பை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். ஸோ இந்த நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாமே வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பரப்பன அக்ரஹார சிறைச்சாலை, பெல்லாரி சிறைச்சாலை, மைசூர் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய சிறை இல்லவாசிகளை வச்சு ஷேக்ஸ்பியருடைய மேக்பத்தை வந்து நாடகமாக பண்ணுறாங்க. இயக்குனர் வந்து உலகப்பா கட்டிமணின்னு பார்த்தேன். பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. நிஜ சிறை இல்லவாசிகளை வச்சு ஒருத்தர் நாடகம் போடுறாரா அப்படி. அவங்கள விடுதலை வந்திருக்காங்களான்னா அப்போதையும் தெரியும் தான் போலீஸ் ஒயிட் கலர் வேன்லாம் நிற்கிது. இல்லை அவங்கள விடுதலையெல்லாம் வரல, அவங்க வந்து இப்பயும் வந்து சிறைச்சாலைக்குள்ளே இருக்காங்க, சிறப்பு அனுமதி பெற்று அவங்க வந்து நாடகம் போட வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு வந்து பயங்கர ஷாக்காச்சு. அந்த நாடகத்தை போய் பார்க்குறோம். அந்த நாடகத்துடைய இறுதியில் வந்து அந்த நாடகத்துடைய மேக்பத்தை நடிச்சர் வந்து அவர் சொல்கிறாரு, அந்த நாடகம் முடிஞ்சிருச்சு, தன்னோட அனுபவத்தை சொல்கிறார். அவர் சொன்னார், நான் வந்து ஒரு 2 கொலை பண்ணியிருக்கேன், நான் ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக கிட்டத்தட்ட வந்து 16 வருஷம் சிறைச்சாலையில் இருக்கேன். ஆனால் என்னை ஒரு நீதிமன்றமும் ஒரு சிறைச்சாலையும் தண்டனையும் மாற்றாத விஷயத்தை வந்து இந்த நாடகம் என்னை மாற்றிச்சு, இந்த நாடக கலை என்னை மாற்றிச்சு, என் மனசை மாற்றிச்சு. குறிப்பாக வந்து இந்த ஷேக்ஸ்பியருடைய நாடகத்தில் வந்து மேக்பத்தில் வந்து ரத்தத்தோடைய வேல்யூஸ் இருக்குல்ல, மதிப்பு, அதை சொல்லுவார். அந்த கில்ட்டிங்கிறத சொல்லுவார். அதுதான் நாடகத்துடைய அந்த மேக்பத்துடைய இந்த மொட்டை கோர் இதே வந்து தூய்மையாக அதுதான். அது சொல்கிறான். ஸோ எனக்கு இந்த ரத்தத்தோடைய மதிப்பு பற்றி தெரியுது, நான் திருந்துட்டேன் அப்படின்னா. அதை பார்த்து எனக்கு வந்து பயங்கர வியப்பாக இருந்தது. இந்த அனுபவத்தை வந்து நான் திருமணுக்காவுக்கு எடுத்து வந்து ஒரு படமாக பண்ணணும் அப்படி முடிவு பண்ணி நான் என்ன பண்ணேன், அந்த சிறை இல்லத்தை நோக்கி போகிறேன், அவங்கள போய் சந்திக்க போகிறேன். ஸோ நான் முதல்ல போனது வந்து இந்திய புகழ்பெற்ற சிறைச்சாலை. எல்லாருக்குமே தெரியும் சிறைச்சாலை சொன்னனுமே யாரோடைய பேர்லாம் ஞாபகம் வரும்னு தேவையில்லை. ஸோ பெங்களூர் இருக்கக்கூடிய பரப்பன அக்ரஹார சிறைச்சாலை. ஓகே, சொன்னோன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வந்துடும். இப்போ இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகளும் அங்கே இருந்திருக்காங்க, திரை நட்சத்திரங்கள். இப்போ கூட கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து அந்த சிறைக்குள்ளே இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சிறைச்சாலைக்குள்ள முதல்ல நான் வந்து காலடி வச்சு போகிறேன். ஸோ திரைப்படம் பார்த்துருப்போம். நம்ம திரைப்படத்தை பார்த்த வரைக்கும் ஒரு சிறைச்சாலைன்னா என்ன இருக்கும், 2 விஷயம் காட்டுவாங்க சிறைச்சாலை. ஒன்று வந்து விடுதலை வரக்கூடிய காட்சி காட்டுவாங்க. ஸோ ஒரு கேட் இருக்கும், ஒரு கேட்டில் வந்து ஒரு துப்பாக்கி பிடிச்சி ஒரு வயதான ஒருத்தர் நிற்க வச்சிருப்பாங்க, ஒரு காமெடியான ஒருத்தர் நிற்க வச்சிருப்பாங்க. ஆமாம், கட்டு மசால் கூட நிற்க வைக்க மாட்டாங்க. எல்லா ஹீரோ எல்லா ஹீரோவும் வந்து கதவை திறந்தோடனே வெளியே வந்து தொட்டு கும்பிட்டுட்டு வெளியே வருவாங்க. வந்த உடனே அவரை பார்த்து ஒரு நக்கடிப்பாங்க. இன்னும் அதிகப்படியாக வந்து சில கதாநாயகிகள் வந்து காமெடிக்கு வந்து ஐயா ஜிப்பா போடுங்கய்யா அப்படிலாம் கூட இருக்கும், கிண்டல் பண்ணிட்டு தான் வருவாங்க. அப்போ வெளியே வரும்போது மக்களுக்கு என்ன தோணும்னா, ஓ சிறைச்சாலைங்கிறது வந்து வெளியே ஏதோ ஒரு வந்து டூர் போயிட்டு வர்றாரோ, அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ந்து வெளியே வர்ற மாதிரி தான் அப்படி தோணும். அதுக்கடுத்து என்ன காட்டுவாங்கன்னா, சிறைச்சாலைக்குள்ளே வந்து ஒரு வேப்ப மரம் இருக்கும், வேப்ப மரத்தடியில் வந்து ஒரு சாப்பாடு போடுறதுக்காக ஒரு வச்சுருப்பாங்க. உடனே வந்து 2 காவலர் இருப்பாங்க, ஒரு கைதி வந்து சாப்பாடு போட்டுருப்பாங்க, எல்லா வரிசையாக 2 சாப்பிடுவாங்க, தட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. அதில் வந்து ஒரு ரவுடி வந்து 2 முட்டை வாங்குவார், உடனே ஒரு ஹீரோ வந்து கையை பிடிச்சி சண்டை போடுவார். இது சிறைச்சாலை. ஆனால் இந்த நிஜ சிறைச்சாலையை வந்து நான் வந்து பார்க்கும்போது பரப்பனக்கார சிறையில் இந்த முதல் கேட்டு கடந்து 2வது கேட்டை கடந்து இந்த 3வது கேட்டை அப்படியே திறந்து போனால் ஒரு பெரிய வளாகம். அந்த வளாகத்தில் வந்து அத்தனை கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட சிறையிலவாசிகள் அங்கே எங்கேயுமா நடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, உள்ளே வந்து ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, உள்ளே ஒரு ஜிம் இருக்குது, ஒரு தொழிற்பயிற்சி கூடம் இருக்குது, உள்ளே வந்து ஹோட்டல், அதாவது சின்ன சின்ன அவங்களுக்கான கேண்டீன் உள்ளே வச்சுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அங்கே சாப்பிட்ட ஃப்ரூட் சலாட் மாதிரி எங்கேயுமே சாப்பிட்டாங்க. அவ்வளோ அழகான சாப்பிட்டு ரொம்ப சுத்தமாக இருக்குது, அவ்வளோ அழகான இருக்குது. ஜிம்மில் போனால் நம்ம வந்து எப்படி வந்து இங்கே வந்து பணம் கட்டி ஜிம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகருடைய ஃபோட்டோலாம் போட்டு தமிழ்ஸ் வச்சு அடிச்சுட்டு நல்லா கட்டு மஸ்ஸான இதோடு இருக்காங்க. ஒரு மியூசிக் கூட இருக்குது, அழகாக கிட்டார் வச்சு பாடிட்டு இருக்காங்க. அப்படியே நான் பார்க்குறேன்,
இன்னும் சொல்லணும் ஒவ்வொரு பிளாக்கு வெளியே வந்து இந்த ஸ்கூலில் வந்து இந்த ஆயாக்கள்லாம் பாட்டிகள்லாம் கடை போட்டிருப்பாங்கல்ல, அதே மாதிரி கடைலாம் போட்டிருப்பாங்க. சிறைவாசிகளே உள்ள கடைகள் நடத்துவாங்க. அவங்களுக்கு வந்து அதில் ஒரு வருமானம் எடுத்து அந்த வருமானத்தை வந்து வீட்டுக்கு வெளியே அனுப்புவாங்க. மொத்தமாக வந்து இங்கே வெளியே நடக்கக்கூடிய வியாபாரம் மாதிரி தான். மொத்தம் ஒரு இடத்துல வாங்கி ஒரு காசுக்கு அதிக காசுக்கு அவங்க விற்று வாங்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. அவங்க டோக்கனையும் வாங்கிக்கிறாங்க, காசையும் வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆய்வாளராச்சும் எனக்குள்ள முதல்ல எனக்கு வருது. ஒரு இயக்குனரை கடந்து ஆய்வாளர் தான் வெளியே வர்றான். ஒரு ஆய்வு செய்யணுங்கிறது எனக்கு முதல்ல வருது. எப்படி ஒரு சிறைச்சாலையுடைய அமைப்பு இருக்கு, அன்றாடம் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு சிறைச்சாலை எப்படி வந்து இயங்குது, அதுல வந்து குற்றமாக நிரூபிக்கப்பட்டவர்கள் வந்து எப்படி வந்து உள்ள வாழ்றாங்க, அவங்க எப்படி வந்து வெளியே போறாங்க, திரும்பி போறாங்க, மறுபடியும் சமுதாயம் அவங்களை எப்படி ஏத்துக்கிறது, அடுத்து தொடர் குற்றவாளியாக வரக்கூடியவங்கெல்லாம் யாரு, அவங்க ஏன் தொடர் குற்றவாளியாக ஆறாங்க, அதுக்கான காரணங்கள் என்ன, இவ்வளவு ப்ராசஸ் போயிட்டு இருக்க. நான் வந்து ஒரு படம் பண்ணணும், ஒரு டைரக்ட் பண்ண போறோம். அடுத்த படம் வந்து ஒரு நிஜ கதையை வைத்து ஒரு கர்நாடகாவில் இருக்கிற சிறைவாசிகள் டில்லி எப்படி நாடகம் போடுறாங்கிறத வச்சு நம்ம மைண்டில் போன எனக்கு வந்து ஆய்வாளம் தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து வந்து நான் வந்து அந்த பெங்களூர் சிறை சாலை முழுதும் பார்த்துட்டு வெளியே வந்து விடுதலையான சிறை இல்லவாசிகளையும் உள்ளே இருக்கக்கூடிய சிறை இல்லவாசிகள் எல்லாத்தையும் சந்தித்த பின்னாடி இந்த கதையை வந்து கட்டமைச்சு வந்து நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறேன் யூனியனில். ஆனால் அதுக்கடுத்து என்ன தோணுதுன்னா, அது கர்நாடகாவுடைய சிறைச்சாலையோடைய அமைப்பு வேறு. அப்போ இப்போ அமைப்பு ஒரே அமைப்பாக இருக்கும். அதோடைய பழக்க வழக்கங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய சிறைச்சாலையுடைய பழக்க வழக்கங்களும் மாற்றங்கள் இருக்கு. எப்படி வந்து மாநில ரீதியாக வந்து சில மாற்றங்கள் இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், இந்த கல்ச்சர் ரீதியாக ஒரு மாற்றம் இருக்கிற மாதிரி தான். நீங்கள் நிறைய மலையாள படம் பார்த்தீங்கன்னாக்க கேரளாவுடைய சிறையில் வாசிக்கும் நிறைய வேஷ்டி கட்டியிருப்பாங்க. அவங்களுடைய இது வேறையா இருக்கும். நீங்கள் நார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஒரு பிளாக் கலரில் கோடு போட்டிருப்பாங்க. நம்ம தமிழில் கூட சில பேருக்கு வந்து அதே மாதிரிலாம் எடுப்பாங்க. ப்ளூ கலர்ல கிடையாது. இன்னும் வந்து தமிழ் சினிமாவில் வந்து பாக்கெட்டில் வந்து நம்பர் எழுதுறதெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. நம்பர் எழுதலாம் ஏதோ வெள்ளக்காரன் காலத்தில் வந்து அவங்களால வந்து அவங்களுடைய வழக்குகளை சொல்ல முடியல, அவங்க என்ன கேஸில் உள்ள இருக்காங்கன்னு சொல்ல முடியல, அந்த குறிப்பிட்ட நம்பர்லாம் கொடுத்து அதை வந்து அவங்கள வகைப்படுத்தி அதுக்காக வச்சது தான் இது. இப்போ யாருமே நம்பர்லாம் எழுதுறதில்ல. ஏன்னா அட்வொகேட்டை விட புத்திசாலி அவங்க சிறையில் வாசிகள். அவங்களுக்கு அவ்வளோ இது தெரியும், அவ்வளோ அழகா தெரியும். சட்ட நுணுக்கங்கள் பற்றி அவங்களுடைய வழக்கை பற்றி தெரிஞ்சதுனால அவ்வளோ தெரியும். அவங்க எல்லாமே ஒவ்வொருத்தங்களும் வந்து ஒரு மாநிலத்தில் உட்காந்து பேசும்போது உன்னுடைய வழக்கு என்ன, என்னுடைய வழக்கு என்ன, உன் வழக்கு என்ன மாதிரி ட்ரையல் போயிட்டு இருக்கு, என்னுடைய வழக்கு என்ன மாதிரி ட்ரையல் போயிட்டு இருக்கு, அடுத்து என்ன மாதிரி நம்ம வந்து அப்படிங்கிற பற்றி அவங்க பேசுறதுனால உண்மையே சொல்ல போனால் உள்ளே வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி நான் பல இடங்களை சொல்கிறது உண்டு, ஒவ்வொரு சிறைச்சாலையும் வந்து ஒரு சட்டக்கல்லூரியாக தான் இயங்கிட்டு இருக்கு. அவங்களுடைய பிரச்சனை அவங்க தான் தீர்க்கணும். யாரோ ஒருத்தவங்க கொடுத்துட்டு உட்கார முடியாது. கண்டிப்பாக இப்போ நமக்கு ஒரு நோய் வந்தால் அந்த டாக்டர்கிட்ட போனோம்னால பேசிக்காக அந்த நோயை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ அந்த நோய் சம்மந்தமான ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுவோம்ல, இயல்பாக நடக்கும்ல, அது கடந்து போயிடுவோம். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. அவங்க ஒரு 4 சுவர்கள் இருக்கனால இதை பற்றி தான் அதிகமாக யோசிக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க எல்லாருமே பெரிய இதாக இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு ஆய்வாளராக எனக்கு வந்து முதல்ல வந்ததுனால தான் எனக்கு வந்து இதை வந்து ஒரு ஆராய்ச்சி பட்டமாக பண்ணலாம். நம்ம எம்ஏ படிச்சிருக்கேன், எம்ஃபில் படிச்சிருக்கேன், ஒரு பிஹெச்டி பண்ண ரொம்ப நாள் ஆசை. என்னோடய ஆசைங்களோட எங்கள் அம்மாவோட ஆசை. எங்கள் அம்மாவுக்கு எப்படின்னாக்கா, நான் வந்து ஒரு பெரிய நட்சத்திரத்தை வச்சு பெரிய கம்பெனியில் படம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத விட நான் பிஹெச்டி பண்ண போகிறேன்னு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. எம்மா ரெண்டில் எதமா எடுக்கலாம்னா நீ முதல்ல படிப்பா அப்படின்றாங்க. அப்படி கண்டிப்பாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை நம்ம தொடும் பொழுது அதோட ஆழம் நமக்கு தெரியாது. ஆனால் அதோட ஆழத்தை தொட்டதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற அனுபவங்கிறது ரொம்ப பெருசு. அப்படிங்கும்போது சிறை நிலவாசிகள்னு சொல்கிறீங்க, கைதிகள் நீங்கள் எந்த இடத்துலையுமே அவங்கள மென்ஷன் பண்ணல. அந்த வார்த்தை மாற்றத்துக்கு எது காரணமாக இருந்துச்சு? அவங்களோட கதைகள் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? அவங்களோட குணாதிசயம் வந்து உள்ளார வரும்போது ஒன்றா இருந்திருக்கும், ஆனால் நீங்கள் அப்ரோச் பண்ண அந்த குணாதிசயம் மாறி இருக்கும்ல, எப்படி மாறினுச்சு? நான் வந்து சிறைச்சாலைகளில் முதல்ல போகும்போது ஒரு முதல்ல வந்து ஒரு வாசகம் எழுதி போட்டிருந்தாங்க. அந்த வாசகம் எனக்கு வந்து முதல்ல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சு. அது வந்து மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன வாசகம், அருமையான வாசகம். வந்து குற்றத்தை வெறு குற்றவாளி அல்ல, நீ குற்றத்தை வெறு குற்றவாளி அல்லங்க. இந்த குற்றம்ங்கிறது வந்து நம்மளுடைய அன்றாட குணத்தில் இருக்கக்கூடிய விஷயம் தான். ஏதாவது தவறு செய்வோம், யாரும் குற்றம் பண்ணல, குற்றம் பண்ணுறாங்க, எல்லாமே குற்றம் பண்ணிருக்கேன். இப்போ நான் வந்து வேமான இன்டர்வியூ வரணுங்கிறதுக்காக ஒரு 3-4 செகண்ட்ல வந்து ரெட் இருக்கும்போதே கூட கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். அப்படி இருக்குல்ல, வேமா வரணுங்கிறக்காக ஒரு உண்மையில கூட புகுந்து வந்திருக்கேன். எல்லாமே குற்றம் தானே. இப்போ எனக்கு ஒரு தண்டனை இருக்குல்ல,
அப்போ என்னென்ன ஒரு சின்ன கோடு தான், மாட்டிக்கிட்டவங்க இங்கிட்டு இருக்காங்க, மாட்டாதவங்க உள்ளே இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து நான் வந்து உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தாக்க கிட்டத்தட்ட எனக்கு என்ன பிடிக்கிறது ஒரு 95% இவங்களை சிறை இல்லவாசிகளை வந்து விடுதலை பண்ணிடலாம். அவங்க எப்பயோ மனம் மாறிட்டாங்க, எப்பயோ மனம். அதை வந்து நான் அவங்களோட பேசும்போதும் அவங்களோட பழகும் போதும் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ பல பேரை நான் முதல்ல ஒரு 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 நண்பரை சந்திக்கிறேன். அவர் வந்து நிறைய பாக்கெட் முழுவதுமே பேனாவோட அப்படியே வந்துட்டு இருக்காரு, கையில் ஃபைலோட வந்துட்டு இருக்காரு. அவர் பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அவர் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு சிலம்ப ஆசிரியராகவும் பல மாணவர்கள் அவர்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து பேர் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். சரிங்களா? அவர் டோர்னமெண்ட் எடுத்துக்கிட்டு விடுதலை அடைக்கு பின்னாடி வந்து பல நாடுகளுக்கெல்லாம் பயணம் ஆகிட்டு இருக்கக்கூடியவர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த அவர் வந்து என்கிட்ட வந்து பேசினபோது அவர் வந்து இயக்குனர் அனிஷ் சார் படம் எடுக்காரு. பேசும்போது எவ்வளோ பெண் வச்சுருக்கேன். ஆமாம் சார், எப்பவுமே பெண் சார் படிப்பேன் சார். கையில் ஒரு புத்தகம் வச்சுருக்காரு. இந்த புத்தகம் அப்படிங்களா? அவர் என்கிட்ட சொல்கிறது, சார் வந்து எல்லாம் படிச்சிட்டேன் சார், நான் 18 படிக்கிறேன் சார் அப்படிங்கிற. அவர் வந்து ஒரு ஒரு வழக்கு வந்து ஒரு கொலை வழக்கு. எப்பயும் போல் அந்த கொலைக்கான காரணங்களை வந்து கேட்டாக்க ஒரு பத்திரிகையில் எழுதுவாங்கல்ல, படிச்சுமே சரி என்னடா இதுக்கெல்லாம் கொலை பண்ணியிருக்காங்கல்ல, என்ன மனுஷங்க அப்படி நினைக்கக்கூடாது. ஆனால் அந்த சூழலில் அவருக்கு அப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டார். ஆனால் ஒன்ஸ் அவர் சொல்கிறாரு வந்த பின்னாடி, ஆனால் ஒரு இரவு தான் சார் எனக்கு, அவர் எப்பயும் சொல்லுவார், அந்த ஒரு இரவிலே எனக்கு வந்து நான் பண்ணது இவ்வளோ பெரிய தப்புன்னு தெரிஞ்சிருச்சு சார். அதுக்கடுத்து அவருடைய வாழ்கிட்ட காலகட்டம் அவர் வேலை பார்த்தா கவர்மெண்ட்டுக்கு வந்து லாஸ் தான், சாப்பாடு லாஸு, அவர் காவல்காரர் லாஸு, அது வகையில் வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ அது மாதிரி பல குற்றவாளிகளை வந்து நான் சந்திக்கும் போது, ஒவ்வொரு குற்றவாளியும் சந்திக்கும் போதும் அவங்க குற்றவாளின்னு சொல்லப்பட்டு இப்போ சிறை இல்லவாசியில் இருக்கக்கூடியவங்களை வந்து சந்திக்கும் போது எனக்கு தோணுது தான் இருந்தது. ஸோ அந்த மாற்றம் வந்து எனக்கு அவங்கள வந்து நம்ம வந்து கைதிகள் என்று கூப்பிடக்கூடாது அப்படின்னு. அது காரணம் வந்து அதிகாரிகளையும் நான் வந்து பாராட்டுறேன் சார். கண்டிப்பாக அதிகாரியை பாராட்டுறேன். ஏன்னா அந்த சிறை அதிகாரிகள் வந்து யாருமே கைதின்னு நான் சொன்னதான் கேட்டாது. எனக்கு அவங்க சொல்லிக் கொடுத்ததை நான் பேசினேன். சிறை இல்லவாசிகள் தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஓகே, யாருமே ஒரு குற்றவாளியான ஒரு மனப்பான்மையில பார்க்கறது இல்லை, யாருமே இல்லை, அவங்களும் வந்து சிறை இல்லவாசிகள் சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அதிக நாள் தண்டனை பெற்ற ஒருத்தரோட மனநிலை எப்படி இருக்கும், இந்த தொடர் குற்றங்கள் உள்ளவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா அதிக நாளில் உள்ளவங்களுக்கு தான் அந்த பழுத்த மரத்துக்கு தான் தெரியும் இந்த இடம் எப்படிப்பட்டது, இந்த வாழ்வு எப்படிப்பட்டது, இந்த பிரிவுங்கிறது எவ்வளோ பெரிய வலி அப்படிங்கிறது. இந்த தொடர் குற்றம் உள்ளவங்களுக்கு வந்து அது ஒரு ஈஸி ஆக்சஸ் மாதிரி, நான் போயிட்டு வருவேன், எனக்கு இது பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை. இந்த இரண்டு மனநிலை எப்படிப்பட்டது? இல்லை, அப்போ வந்து இந்த நீண்ட நாள் சிறை இல்லவாசிகள் பலரையும் வந்து சந்திச்சிருக்கேன். ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அந்த சூழலை வந்து தனக்கேற்ற மாதிரியான ஒரு வாழ்நிலையை வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அந்த அந்த இடத்துல அவங்கள மாற்றிக்கிறாங்க. ஒரு மினிமலிசம் அப்படிம்பாங்கல்ல. ஸோ காலையில் இவ்வளோதான் நடக்க முடியும், எவ்வளோ நடந்தாலும் அதுக்கு மேலே நடந்தால் சுற்றிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இவ்வளோ தான் நடக்க முடியும், ஒரு நாளைக்கு அவங்க சிறைக்குள்ளே வந்து இவ்வளோ தான் நடக்க முடியும், கேட்டுக்கு வரலாம். சில அதிகாரிகள் வந்து கேட்டுக்கெலாம் வரக்கூடாதுப்பா, நீ வந்து பிளாக்லேயே இருந்துக்கப்பா அப்படின்னு சில அதிகாரிகள் சொல்லுவாங்க, அதுக்குள்ளே இருக்க முடியும். இன்னும் வந்து கவனிக்கப்படக்கூடிய சிறை இல்லவாசிகள் இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவ் பிளாக்ல வச்சுருப்பாங்க, அவங்க அதுக்குள்ளே மட்டுமே இருக்க முடியும். ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் அப்படியே சுருங்கி அப்படி சுருங்கும் போது அவங்களுடைய மைண்டும் வந்து சுருங்கிடும் ஒரு இடத்துல. ஏன்னா சிந்தனை வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும், அதீத சிந்தனையாக இருக்கும். அதீத சிந்தனைனா வெளி உலகத்தை பற்றியான அவங்க சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அவங்க குடும்பத்தை பற்றி கேட்கக்கூடிய செய்திகள், இல்லை அவங்க வழக்கு சம்மந்தமான விஷயங்கள் கேட்கும்போது செய்திகள் வந்து அவங்களுக்கு வந்து தூக்கத்தை கெடுக்க ஆரம்பிக்கும். ஸோ தூங்காமல் போயிடுவாங்க. அவங்களே நினச்சிக்கிறாங்க நமக்கு தூங்காமல் போயிட்டாக்க நமக்கு வந்து ஒரு நோய் வந்துருங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு இடத்துல. அது மாதிரியான சிறை இல்லவாசிகளாக இருக்காங்க. தூங்காமல் போயிட்டா நமக்கு வந்து நோய் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சிறை இல்லவாசி, அவர் பேரையும் சொல்ல வேண்டாம், சரி, அவர் வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் உள்ள ஒரு கேரளாவை சேர்ந்தவர், பின்னாடி சேர்ந்து இங்கே தமிழ்நாட்டில் இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு அப்போ இருந்த அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு எல்லாமே அந்த சிலம்பம் குத்துவரிசை எல்லாம் தெரிஞ்சதுனால அவர் மேலே ஒரு பயம்லாம் இருக்கு பார்த்தீங்களா. அது அதுக்குள்ளேயே தனக்குள்ளேயே வந்து தன்னை வந்து ஏரியாவில் பெரிய ஆள் நினச்சிக்கிடுவார்ல, தன்னை பெரிய ஆளாக நினச்சிக்கிறாரு. அதை ஒட்டி வந்து எப்பவுமே இது மாதிரி பெரிய ஆளாக இருக்கும்போது வேற ஒருத்தர் வந்து போட்டியாக ஒருத்தர் வருவார்ல. அமைதியாக வாழ்ந்துட்டு போனீங்கன்னா எல்லாமே அமைதியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் உயரத்தில் ஏறுனா யாராவது ஒருத்தன் கேட்பான், ஏன்டா உயரத்தில் ஏறுறேன், நான் அப்படித்தான் ஏறுவேன், அப்போ நானும் ஏறுவேண்டாம்பா.
அப்போ போட்டி வந்து உருவாகிடும். இயற்கையாக அப்படி தான் உருவாக்கி விடும். ஒரு டீம் வருது, சண்டை வருது, மர்டர் ஆயிடுது, உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்த பின்னாடி வேறு என்ன அவருக்கு எதுவுமே தெரில. கல்யாணம் ஆகலை, வீட்டில் வந்து அவர் ஒருத்தர் தான் ஆண் பிள்ளை, அக்காக்கள் இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. வந்த பின்னால் அவர் வந்து செய்த தவறு வந்து தெரியுது, பெரிய தவறு செஞ்சுட்டோம், நம்ம பொறுப்பாக இருந்து நம்ம கூட பிறந்தவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு தெரியுது. டிப்ரெஷன் வருது, தூக்கம் இல்லாமல் போகுது. தூக்கம் இல்லாமல் போகும்போது உங்களுக்கு வந்து புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் வரும், நிறைய புகைப்பிடிப்பாங்க. ஸோ அங்கே வந்து சொல்கிறது ஒன்றும் இது இல்லை, அது ஒரு சின்ன உலகம்தான், எல்லாமே உள்ள கிடைக்கும். என்னதான் ஒரு காம்பவுண்ட் நேர்மையான அதிகாரிகள் இருந்தாலும் அவங்களையும் மீறி வந்து போதைப் பொருட்கள் கிடைக்கும், இல்லாமல் இருக்கு. அதான் சொல்றேன், சிறைச்சாலைங்கிறது ஒரு சின்ன உலகம், அதான் அந்த உலகத்தில் இருந்து எல்லாமே நடக்கும். ஸோ அந்த பழக்கமும் அவருக்கு வருது. குடிச்சிட்டு ஒரு நாளைக்கு அவர் சொல்லுவார், குடிச்சிட்டே இருப்பேன் சார், பீடி குடிச்சிட்டே இருப்பேன். ஒரு இடத்துல வந்து த்ரோட் கேன்சர் வருது, அதுக்கடுத்து இருமுன்னா ரத்தம் வர்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு நோய் வந்துடுது. தன்னுடைய வாழ்க்கையே வந்து சூன்யமாச்சுங்கிற ஒரு சூழல் அவருக்கு வந்தது. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து டிப்ரெஸ் ஆகி, அதுக்கடுத்து வந்து நம்ம செத்துருவோம் அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி அதுக்கான இதை எடுத்து கேன்சர் இன்ஸ்டியூட்டில் அவருக்கு போய் எடுத்து இப்போ வந்து க்யூர் ஆகி இப்போ விடுதலாகி வந்துட்டார். ஆனால் அந்த இடையில வந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணார், அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதே என்கிட்ட சொன்னார், ரொம்ப சுவாரஸ்யம். சிறைக்குள்ளே வந்துடுறாரு, வழக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பெயில் கிடச்சிருது, கிடைச்சோன்னு என்ன ஆகுது, அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு. அது பெரிய தப்பு இல்லை, அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு, பண்ணக்கூடாது. அப்ஸ்காண்ட் ஆகி காணா போயிடுறாரு. உடனே நம்ம பொறுத்து இப்பயும் நிறையா பேர் காணா போவாங்க, சில பேரை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, அதோடைய வழக்குடைய தன்மையை பொறுத்து. சில வழக்கை போலீஸை பொறுத்த வரைக்கும் எங்கே போகிறான், என்னைக்கு வேணா மாட்டுவான்ல அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, தேடிலாம் போக மாட்டாங்க காணா போனாங்கன்னு சொல்லிட்டு. இது மாதிரி நிறைய சிறை இல்லவாசிகளை வந்து காணா போன எல்லா சிறை இல்லவாசிகளும் தேடுவாங்களா அப்படின்னா அப்படியே கிடையாது. நான் சொன்ன மாதிரி தன்மை, அந்த வழக்கு வந்து மிக முக்கியமான வழக்காக இருந்து இப்போ இந்த வழக்கு சம்மந்தப்பட்டவர் போய் காணா போயிட்டாரு அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து தேடுவாங்க. சாதாரண ஒரு கொலை வழக்காக இருந்தாலும் இந்த வழக்காக அவருக்கு தேட மாட்டாங்க, ஏதோ ஒரு இடத்துல அவரே மாட்டுவார், 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு மாட்டிக்கிடுவார், கொண்டு வந்து உள்ளதுக்கு போட்டுருவாங்க, ஏதாவது ஒன்றும் அமையாக இருந்தாலும். ஆனால் இவர் போன மனுஷன் என்ன பண்ணிட்டாப்புல, போனவர் தன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாமே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்து அங்கேருந்து நல்லா சம்பாரித்து வேறு ஒரு ஏரியாவை மாற்றிட்டார், டோட்டலாக ஏரியா மாற்றி பேரெலாம் மாற்றி வேறு பேர் வச்சு அந்த ஏரியாவில் போய் ஒரு ஹோட்டலை ஓப்பன் பண்ணி, ஹோட்டலில் வந்து அவர் ஒரு தனி ஹோட்டல் ஆரம்பிச்சு பிஸ்னஸ் பிக்கப் பண்ணி அப்படியே டாப்பில் போய் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, அடுத்த அக்காவை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, அடுத்த தங்கச்சிகளுக்கு இன்னொரு தங்கச்சிகளுக்கு எல்லாரும் கல்யாணம் பண்ணிடுறாங்க. எல்லாம் கல்யாணம் பண்ண எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இவர் தான் இருக்கார். இப்போ இந்த கூட பிறந்த சகோதரிலாம் சொல்கிறாங்க, உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துடலாமான்ட்டு. ஆனால் அவருக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது, நம்ம வந்து தேடப்படக்கூடிய ஒரு சிறையிலவாசி, நம்ம தேடப்படக்கூடிய சிறை, என்னைக்கா இருந்தாலும் நம்ம வந்து சிறைக்குள்ள போயிடுவோம். நம்ம அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த மாதிரி நம்மளும் ஒன்று பண்ணால் நம்ம உள்ள போயிட்டு ஒரு பொண்ணு வந்து வாழ்ந்து போயின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, ஒரு நாள் காலையில் கிளம்பி ஸ்டேஷனில் போய், ஐயா என்னுடைய பேர் இது, இவரை ஏற்கனவே அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஏன்னா அவங்க அப்பப்போ ஹோட்டலுக்கு சாப்பிட போவாங்களாம், நல்லா பேசுவாங்களாம். என்னப்பா என்ன இந்த வந்து ஏதாவது பிரச்சனையாப்பா, என்னப்பா யாராவது பிரச்சனையா, ஏதாவது விஷயமா, இல்லை சார் ஒன்றும் இல்லைங்கய்யா, எப்போ என்ன எதுப்பா வந்த, இல்லைங்கய்யா இப்படி நான் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி, 8 வருஷம் ஆச்சு அதுக்குள்ளேயும், 8 வருஷத்துக்கு முன்னாடி கொலை வழக்கில் சிறையில் இருந்தேங்க, லீவில் வந்தவன் ஓடிட்டேன், ஏய் சும்மா விளாடாப்பா காலங்காத்தால போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாப்பா கிளம்புப்பா, போக மாட்டேன்ட்டாரான். இந்த விஜய் சேவி படத்தில் மாதிரி போக மாட்டேன்னு, ஏன் நான் குற்றவாளி தான், ஏய் ஒரு சொல்லு கான்ஸ்டபிள், ஏய் இவரை கொண்டு விட்டு வாப்பா, என்னாச்சு தெரியலப்பா. உடனே பார்த்தா அக்காவை எடுக்கிற, அக்காவை கூட்டுவா, யாரை கூப்பிட்டு, சரி கூட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் கிளம்பி வந்துட்டாரான், திரும்பி நான் சிறைக்கு போகணும் ஐயா, நம்பவே மாட்டேன்ட்டான். அதில் ஒரு கான்ஸ்டபிள் வந்து சீரியஸாக சொன்னாங்க, வாப்பா நீ சொல்கிறது வாசமாக கூட இருக்கலாம், இப்போ யார் உன்னை தேடுறது, போலீஸை நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்க, இந்த 8 வருஷ காலத்தில் இந்த ஏரியாவில் உனக்கு அவ்வளோ பெரிய பேர் இருக்கு, பேசாமல் நீ மறுபடியும் ஹோட்டலில் ரன் பண்ணு, நாங்களும் கண்டுக்கலாம். ஆனால் அவர் இல்லைங்க, நான் ஒரு குற்றவாளி தான் அப்படின்னு இவரை மறுபடியும் கோர்ட்டு கொண்டு போய் சிறைக்குள்ள போகிறாரு.
அதுக்கடுத்து அப்படியே தன் வாழ்க்கையை வந்து சிறையில் கொண்டு எத்தனை போனாரு. வருஷம்? அவருக்கு வந்து ஏற்கனவே 8 வருஷம் ஆயிடுச்சா, அதை கழிக்க மாட்டாங்க. மறுபடியும் புதுசாக வந்து அந்த வழக்கை வந்து கண்டினியூ பண்ணி தண்டனை கொடுக்கும். அப்போ டபுள் ஆகி போச்சு, 16 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு. அப்போ இவர் ஒழுங்காக வந்து இவர் வந்து ஒருவேளை 27 போயிருந்தாருன்னா ஒரு ஆயுள் தண்டனைங்கிறது வந்து வாழ்நாள் தான். ஆனால் அவங்களுடைய இதுபடி 10 வருஷம் 15 வருஷத்தில் வந்து நன்னிடத்தில் விட்டுருவாங்க. இப்போ இவர் மறுபடியும் வந்து 36 வயசில் போராடும் போது அங்கிட்டு ஒரு 15 வயசு வரும்போது கிட்ட ஒரு 60 வயசு 70 வயசு கிட்ட இருக்கக்கூடிய சூழல். அதுக்கடுத்து வந்து புகைப்பிடிக்க ஆரம்பிச்சு கேன்சர் வந்து அப்படி ரெக்கவர் ஆகி நல்லாகி என்னுடைய நாடகக்குள்ளே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக நடித்தார். ஸோ ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி வந்து முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரனுடைய 100ஆம் விழாவில் அவர் வெளியே வந்து இப்போ மறுபடியும் வந்து பழைய ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஒரு டீம் வச்சுக்கிட்டு ஒரு ஹோட்டலை ரன் பண்ணிட்டு இருக்கார். ஓகே. ஸோ நீண்ட நாள் சிறை இல்லவாசிகளுடைய அனுபவம் தான். ஸோ தொடர் சிறை இல்லவாசிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படித்தான். என்னுடைய நாடகத்துடைய ஹீரோவே அதுக்கு உதாரணம். அந்த ஹீரோவுடைய பேரே வந்து எலி என்ற சத்யராஜ். அவர் பேரே. ஸோ எனக்கு முதல்ல அவரை பார்க்கும்போது நான் வந்து அப்படியே ஒரு ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா ஒரு சின்ன பையன் மாதிரி இருப்பாப்புல, கண்ணு ஒரு ஸ்க்ரோல் கண்ணு, இவ்வளோ பெரிய ஒரு பங்க் வச்சுக்கிட்டு, அதாவது வரும்போதே வந்து சவுண்டாக கத்திக்கிட்டு லவுடாகிட்டு. அப்போ வந்து நம்ம ஒரு டேரக்டர் ஒன்று விட்டுருக்கும்ல, அப்போ எல்லாரும் நடிக்க வந்து எல்லாரையும் வந்து காஸ்டியூம் பண்ண முடியாது. சில ஒரு வித்தியாசமான உடல் அமைப்புகள், அந்த உடலமைப்புடைய மொழி, அவங்களுடைய எல்லாமே விஷயங்கள் அதெல்லாம் சேர்த்தான் ஒருத்தருக்கு வந்து கதாபாத்திரத்தை கொடுப்போம். இந்த கேரக்டர் பண்ணலாம், இந்த கேரக்டர் இப்படி கேரக்டரைசேஷன் பண்ணுவோம். எனக்கு அவரை பார்த்தனே ரொம்ப பிடிச்சி போச்சு. இவர் தான் நாடகத்துடைய ஹீரோ போகிறாரு. நான் வந்து ஒரு காவலர்கிட்ட கேட்குறேன், சார் இவர் சூப்பராக இருக்கார் சார், இவர் நடிப்பாரா சார்? சார் அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவன் பேர் கூப்பிட்றாரு, அவன் இங்கே வாடா வர்றான், இன்னும் அப்படின்னு தான் வர்றான். வரும்போது என்ன மாமு அப்படின்னு தான் வர்றான். அவர் அதிகாரியை வந்து மாமுன்னு சொல்கிற அளவுக்கு வர்றான். அவன் தான் அவர். நான் அவனை மட்டும் நான் வாடா போடான்னு சொல்லி செல்லமாக சொல்லு, மற்றவங்களாம் வாங்க போங்கன்னு சொல்லி எனக்குமே எனக்கு அவனை ஒரு சகோதரன் மாதிரி பிடிச்சி போச்சு. கடைசி வரைக்கும் ரொம்ப கிண்டல் பண்ணி கேள்வி பண்ணிகிட்டு இருப்பேன். அவன் வந்து என்னன்னா அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவார்னு தெரியாது. அடுத்த செகண்ட் சிறைச்சாலையில் அவர் என்ன பண்ணுவார், எது மேலே ஏறுவார், எதுக்கு வச்சு கிழிச்சுக்குவார். போதை பழக்கமும் அவருக்கு இருந்தது. தொடர்ந்து திருடுறது வந்து அவருக்கு வந்து அவர் அவ்வளவு பிடித்தமான விஷயம், அவ்வளோ பிடித்தமான விஷயம். எனக்கு ஒரு முறை வந்து ஒரு திருட்டு வழக்கு சொன்னார். நான் கேட்டுட்டு மறந்துட்டேன். என்ன சார் இது சொன்னேன், என்ன இப்படியா அப்படின்ட்டு. அவர் பண்ணாரி பகுதியை அந்த ஈரோடு அந்த சைடியை சேர்ந்த கேம்பில் இருந்தவர். அவர் வந்து இலங்கை தமிழ் கேம்பில் இருந்தவர். அப்படி இருக்கும்போது வீரப்பன் தேடுதல் வேட்டை நடந்துக்கிட்டு இருக்கு. வீரப்பன் தேடுதல் வேட்டை நடக்கும்போது வந்து இந்த ஸ்பெஷல் குவார்டர்ஸ் வந்து வருவாங்க தெரியுமா? ஆமாம், வெவ்வேறு மாநிலத்தை வந்து தேடுறதுக்கு வருவாங்கல்ல, பட்டாலியன் இருப்பாங்க, பட்டாலியன்லாம் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலை வந்து தனியாக ஒதுக்கி இவங்க தங்குறதுக்கான இடமா ஆக்கிட்டாங்க டெம்பரவரியா. ஏன்னா அப்பதான் வந்து தேடுதல் வேட்டை கடுமையாக போயிட்டு இருக்கு. ராஜ்குமார் அவரை கடத்திட்டு போய் வெளியே வந்து 2 மாநில போலீஸ் அவ்வளோ உக்கிரமா தேடிச்சோம். நம்ம இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு எதிரான சவாலை விடுறாரு அவர் வந்து வீடியோவில். இப்போ அவரை தூக்கி ஆகுங்கிற மாதிரி ஆட்சியாளர்களுக்குள்ள கோபம் ஆயிடுது. வீரப்பன் மேலே வந்து கடுமையாக. அப்போ வந்து இருக்கும்போது இவர் அந்த ஏரியாவை சேர்ந்தவர் தான். இவர் எப்படின்னா ஒரு வழக்கில் வந்து இவரை வந்து கூட்டு போகிறாங்க. இங்கிட்ட ஒரு கான்ஸ்டபிள், இங்கிட்ட ஒரு கான்ஸ்டபிள் நடுவில் உட்காந்துருக்காரு. அசந்துருக்காங்க. அவன் இப்போ சொன்னது தான் பஸ்ஸில் இங்கேருந்து கோர்ட்டு கூட்டு போகிறாங்க. இப்படியே ஒருத்தருடைய அசந்துருக்காரு, ஒருத்தர் இந்த போய் வேடிக்கை பார்த்து இருந்திருக்காரு. மிடில் உட்காந்தவன் இப்படியே கீழே இறங்கி பஸ்ஸு கீழே அந்த சீட்டு கீழே போய் இப்படியே பம்மி உள்ள நடந்து வெளியே இறங்கி ஓடி போயிட்டானா. அப்படிப்பட்ட ஜெகத்தாளர்கள். அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு உருவம் அப்படித்தான் இருக்கும், சின்ன உருவமா இருக்கும். ஒரு 7ஆம் கிளாஸ் பையன் மாதிரி இருப்பாப்புல. வயசு வந்து 30 வயசு இருக்கும் அவருக்கு. வந்து ரொம்ப அழகா இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது, அப்படியே ரவுண்ட்ஸ் அப்படியே போயிட்டு இருக்கு. அந்த கேம்ப் பக்கம் போயிட்டே இருந்திருக்காரு. இந்த வீரப்பன் வழக்கு தேடக்கூடிய போலீஸ் கேம்ப் பக்கமாக போயிட்டே இருந்திருக்காரு. அடிக்கடி போவார், பார்ப்பார், எல்லாரும் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறது. எல்லாரும் அப்படி பார்த்து இவருக்கு அவர் திருடறதுனால அவருக்கு வந்து அவர் தொழில அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்கும்ல, வசதியா இருக்காங்க கண்டுபிடிச்சிடுறாரு. இவங்க நல்லா வசதியா இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்ச ஒரு முறை வந்து என்ன பண்ணிடுறாரு, இவங்க வந்து இந்த தேடுதல் வேட்டைக்கு உள்ள போன நேரம் கேம்புக்குள்ள உள்ள இறங்கிடுறாரு. உள்ள இறங்கி கேம்பில் போய் டோருக்குள்ளே உள்ளே இறங்கி அவங்க ரூமுக்குள்ளே போய் எல்லாம் பெண்கள், எல்லாம் பெண் போலீஸ் எல்லாமே போய் என்ன பெட்டி பாக்ஸை உடைக்கிறார். உடச்சி ஒவ்வொரு பாக்ஸ் சில இடத்துல பணம் இருக்குது,
சிலர் வந்து நகையை கட்டி வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் எடுக்கிறாரு. அப்போ என்கிட்ட சொன்னது அவர் தான், ஒரு பச்சை கலர் ஒரு பொட்டி இருந்தது சார், அடிச்சு உடச்சேன் சார், உள்ளே ஊரா துப்பாக்கி சார், துப்பாக்கி சார் அப்படிங்கிறாரு. அதை வச்சு நம்ம என்ன சாப்பிட போகிறோம், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆள் வந்து போயிட்டுறாரு. ஈவினிங் அவங்க வந்து ஃபாரஸ்ட்குள்ளேருந்து வெளியே வர்றாங்க. அவங்களுடைய கேம்புக்குள்ளே வந்து திருட்டு போயிடுச்சுன்னு போலீஸ்குள்ளே வெளியே காவலுக்கு போலீஸ் இருக்காங்க. அத்தம் மீறி திருடும், பெரிய பிரச்சனை. அவங்க வந்து அடுத்து நாங்கள் வந்து யூனிஃபார்ம் போட மாட்டோம், எங்களுக்கு வந்து நீதி வேணும், எங்கள் ஃபோனை காணா, செயினை காணா, பணத்தை காணா, அதை காணா. அவங்க ஒரே பிரச்சனை. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வர்றாங்க. வழக்கம் போல் அவங்க நாயோட வந்து என்கொயரி பண்ணுறாங்க. ஆனால் இந்த டெக்னிக்கெலாம் பார்த்தா ஒரு கான்ஸ்டபிள் சார், இந்த டெக்னிக்கெலாம் பார்த்தா எலி உள்ளே வந்த மாதிரி தெரியுது சார். அது எலி என்ற சத்யராஜ். எலிங்கிறது உருவத்தை வச்ச வழி, எலி உள்ளே வந்த மாதிரி தெரியுது சார் அப்படிங்கிறாங்க. எலியாத்தான் சார் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எங்கேயா இருக்கான் அவனை தேடுறாங்க. வழக்கம் போல் இவங்க எங்கே இருப்பான், போலீஸுக்கும் அந்த நாலேஜ் இருக்கும். ஒரு அந்த அதோடைய திருட்டு போன பொருட்களை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த திருட்டு இந்த பொருளை விருது எடுப்பார். ஒரு சில்வர்னா இவர் எடுப்பார். அப்போ சில்வர் சீனிவாசன் ஒருத்தர் இருந்தார், ஒரு ஒரு சிறையில் வசிப்ப சொல்லுவாங்க. அவரை சந்திச்சதில் அவர் கோல்டு வச்சு, நவரத்தினம் வச்சு, மாணிக்க வச்சு, கோமேதகம் வச்சா கூட சில்வரை மட்டும்தான் எடுப்பார், மித்த எதையும் தொட மாட்டார். சில்வர் காணா போச்சு அந்த பீரோவில், கோல்டு இருக்குது சார், சில்வர் காணா, சில்வர் சீனிவாசன் தூக்கிட்டு வா அப்படின்றாங்க. அது மாதிரி இதோடைய பேட்டர்ன் பார்த்தோமே எலி தூக்கியிருப்பான் அப்படின்னு எலியை தேடி பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சிட்டு நிற்க வச்சா ஏன்ட்ட அவன் சொல்கிறான், சார் அங்கே இருந்த இவங்களாம் சார் இந்த ஜாக்கி சான் மாதிரி மூஞ்சி வச்சுருப்பாங்களா சார், அவங்க சார் அப்படிங்கிறான் என்கிட்ட. போலீஸ் சார்ட்டு நான் பார்த்து இப்படி உங்களுக்கு நார்த் ஈஸ்ட்ரா அப்படின்னு. சரி அப்படி நடாச்சு தம்பி அப்படின்னு. அப்புறம் நடாச்சு சார், என்னை கூப்பிட்டு போய் நிற்க வச்சாங்க சார். நிற்க வச்சா ஒரு அக்கா வந்து ஹிந்தியில் கத்துது சார், நீங்கள் ஏமாத்துறீங்க, யாரோ சின்ன பையனை கூப்பிட்டு வந்து உங்களால் வந்து உண்மையாக குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வந்து நீங்கள் நிற்க வைக்கிறீங்க அப்படின்னு அக்கா வந்து போலீஸை பிடிச்சி லெஃப்ட் ரைட்டு வாங்குது சார். நான் அப்படியே நிற்கிறேன் சார். மேடம் இவனை பற்றி உங்களுக்கு தெரியாது, இவன் பயங்கரமான வழக்கமான கவனிச்சேன்னு தலைவன் வந்து அதுக்கு பக்கத்தில் ஒரு புதரில் கூட்டு போயிருக்காங்க. கூட இந்த பட்டாணின்னு வந்திருக்கு. போய் பறிச்சு படுறா எங்கடா வச்சேன்னா சொல்லிட்டான், அடிச்சதில் பரபரன்னு பறிச்சிருக்கான். பறிச்சா உள்ளே இருந்து பர்ஸு, நகை, பணம், செல்ஃபோன் எல்லாம் அது மொத்த பட்டாயினும். என்னடா அது வீரப்படம் தேடி வந்தா, வீரப்படம் ஜெகத்தால கில்லாடி உள்ள வந்து ஆட்டையை போட்டிருக்கான்னு எல்லாம் சாக. அதை ஒன்று சுவாரஸ்யமான விஷயத்தை ஒன்று சொன்னா, அது நம்ம பிடிச்சிருந்தது. எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து நைனா பாஷை பேசினேன் சார் அப்படின்னா. நைனா பாஷை பேசி அப்படியே கத்தினேன் சார்ண்ணா. இல்லைடா நைனா பாஷை இல்லை சார், நைனா பாஷை ஒன்று இருக்குது சார், எங்களுக்குள்ளேயே இருக்குது சார், இவங்களுக்குள்ளேயே ஒரு நைனா திருடர்களுக்குள்ளேயே. ஏன்னா இவனை கூட்டு போகும்போது பொதுமக்களும் வருவாங்க, பாதிக்கப்பட்ட இவங்களும் வர்றாங்க, அது கூட இவனோட நண்பர்களும் வருவாங்க. அந்த நண்பர்களுக்கும் நைனா பாஷை. அந்த நைனா பாஷை நாட்டு எல்லாத்தையும் எடுக்கலடா, சில பொருளை வந்து இங்க வச்சிருக்கேன் அவங்களுக்கு சமிக்கை. அப்பா இதுதான் அவங்களோட டெக்னிக். ஒரே இடத்துல வச்சா எடுத்து கொடுத்துருவாங்க, அடிச்சதுக்கு இந்தாங்கப்பா போயிடும். அப்ப ரெண்டு இடத்த பிரிச்சு வச்சோம்னா ஒன்ன பிடிச்சா கூட ஒண்ணு வந்து லாபம் தான். அது அவங்களுடைய தொழில்நுட்பம். எல்லாமே தொழில்நுட்பம் தானே, அது அவங்களுடைய தொழில்நுட்பம். இப்ப நைனா பாஷையில சொல்லிட்டேன் சார். அதை எடுத்தாங்க, அதை வந்து நம்ம கூட்டாளி எடுத்துட்டு போயிட்டு அதுக்கடுத்து பெயிலில் வந்துட்டேன் சார். அதுக்கடுத்து அப்படி வந்து தொடர்ந்து போகக்கூடிய ஒரு ஆளாக. ஆனால் என்னுடைய நாடகத்துக்கு வந்த பின்னாடி நல்லா ஞாபகம் இருக்கு, அவனுடைய மனமாற்றங்கிறது வந்து மிக, ஏன்னா அவனை வரவழைச்சது ஒரு பெரிய கதை. கண்டிப்பா சார். இப்படி வந்து வரவழைச்சுங்கிறது ஒரு 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 பெரிய ஒரு எபிசோடாக பேசலாம். கண்டிப்பா சார். அதுக்கடுத்து இன்னைக்கு வந்து அவன் வந்து இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல, ஆனால் என்னுடைய நாடகத்தில் அவன் வந்து ஹீரோ ஆகிட்டான். ஹீரோ ஆனான், அவன் தான் ஹீரோ. எலி என்ற சத்யராஜ் ஹீரோ. இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த டவர் கீழே அந்த நாடகம் போடுற காசியக்காரர்கள் அவன் வந்து அத்தனை பேரும் அதிர்ச்சி. அதுக்கு அதிகாரிகள் சார் எப்படி சார் இவனை ஹீரோ ஆக்குறீங்க, இவன் ஒரு இடத்துல இருக்க மாட்டானே சார், எப்படி சார் டெய்லி ரிஹர்சலுக்கு வந்தாங்க. மொத்தால வந்து உட்காந்துருப்பான், ஃபஸ்ட்டு உட்காந்துருப்பான். அந்த அதுதான் அந்த கலையோடைய நாடகத்தோடைய மாற்றம். அதைத்தான் நம்மளுடைய ஆய்வையும் நம்ம வந்து அதை சொல்ல வர்றோம். கலைகள் வந்து எல்லாரையும் மாற்றும்.